புகழ்பெற்ற கும்பகோணம் மகாமக பெருவிழா அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் மந்த நிலையில் இருப்பதாகவும் திருவிழா சிறப்பாக நடைபெற ஆலோசனை குழு அமைத்து பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தென்னக கும்பமேளா என அழைக்கப்படும் புகழ்பெற்ற கும்பகோணம் மகாமக பெருவிழா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படுகிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. உலக புகழ்பெற்ற கும்பகோணம் மகாமகம் பெருவிழா வருகின்ற 22/2/2016 அன்று வெகு விமர்சையாக நடைபெற இருக்கிறது. இதற்கான அனைத்து உள்கட்ட மேம்பாட்டு பணிகள், சுகாதார பணிகள், திருப்பணிகள் போன்ற அனைத்து பணிகளும் தமிழக அரசால் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இப்போது விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் வருகின்ற மகாமகத்திற்கு நாடெங்கிலும் இருந்து 75 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம். இதற்காக கடந்த ஜூலை முதல் பிப்ரவரி மாதம் வரை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பொதுமக்கள், வணிகர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்ட 5 கட்ட ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றன. இந்த நிலையில் கும்பகோணத்தில் உள்ள ஒரு சில கோவில்களின் திருப்பணிகள், மகாமக குளத்தை சுற்றிய பராமரிப்பு பணிகள் ஆகியவை மந்த நிலையில் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இன்னும் அரசினால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொருள் தொகை இன்னும் பல கோயில்களுக்கெல்லாம் செலவிடப்பட முடியாத இருக்கிறது. மாமாங்குளத்தை பார்த்தோமேயானால் இன்னமும் சாரம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கோயிலுக்கும் அதை வர்ணம் பூசவில்லை. என்னவென்று கேட்டால் இப்போதுதான் அதை ஆரம்பிக்கிறார்கள். இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் மழைக்காலம் வந்துவிடும். மழைக்காலம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வர்ணம் பூச முடியாத நிலை. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் இந்த மகாமகத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று அரசின் மூலமாக பல்வேறு கோடிகளாக பல்வேறு துறையை வந்து சேர்ந்ததாக சொல்கிறார்கள். கும்பகோணம் ரயில் நிலையத்திற்கு மிக அருகிலேயே 2 ரயில்வே கேட்டுகள் இருக்கின்றன. ஒன்று மாதுளம்பேட்டை ரயில்வே கேட், இன்னொன்று மாத்தி ரயில்வே கேட். இந்த ரயில்வே கேட் பாதையிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்துக்கு சென்று வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி பிரதானமான ஒரு சாலையாக இருக்கிறது. மகாமகத்தின் போது தொடர்ந்து ரயில்கள் இயக்கப்படுமையானால் அந்த 2 கேட்டுகளும் மூடப்பட்டே இருக்கும் என்றால் அங்கு வசிக்கின்ற மக்களுடைய கதி என்னாவது என்பதை இந்த நேரத்தில் ரயில்வே துறை உணர வேண்டும். எனவே உடனடியாக அந்த 2 ரயில்வே கேட்டை அகற்றிவிட்டு கீழ்ப்பாலமாகவோ அல்லது மேம்பாலமாகவோ கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது மிக அத்தியாவசியமானதாக நாங்கள் தெரிவிக்கிறோம். கோவில் திருப்பணிகளில் நிகழும் குறைகள், முறைகேடுகளை கண்காணிக்க குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மகாமகத்தை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற கோயில்களில், வைணவ தலங்களிலும் சிவகோத்திர தலங்களிலும் இந்து சமய அறநிலைத்துறை தான் கட்டுப்பாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்து சமய அறநிலைத்துறையின் முறைகேட்டை கண்காணிக்க தமிழக அரசு உடனடியாக ஒரு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும். மகாமக விழாவுக்கான நாட்கள் குறைவாக உள்ள நிலையில் முறைகேடுகளை களைந்து திட்டப்பணிகளுக்கான நிதியை விரைவாக பெற்று பணிகளை துரிதப்படுத்தி விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதே அனைவரின் ஆவலாக உள்ளது.